வணக்கம். இன்றைய வாசிப்பா நம்ம பார்க்க போறது சிவனோட பிரதோஷம் இல்லையா இன்னைக்கு. ஸோ சிவபெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி மற்றும் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கார்டு எடுத்து தான் நம்ம வாசிப்பு பார்க்க போறோம். ஓகேவா? நான் ஒரே ஒரு கார்டு எடுத்து வாசிப்பு பார்க்க போறோம்னு சொன்னேன். ஆனா இங்க பாருங்க, ரொம்ப அழகா அர்த்தநாரீஸ்வரரே வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒருவர் கிடையாது, 2 பேர் இணைந்து வந்திருக்காங்க. சிவனும் பார்வதியும் இணைந்து வந்திருக்காங்க. இதை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், காதலர்களா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு விரைவில் நிச்சயதார்த்தம், திருமணம் இது போன்ற ஏதோ ஒரு இணைவு ஏற்படுவதற்காக தான் இவங்க உங்களை ஆசீர்வாதம் பண்றதற்கு ஒரு தம்பதி சமேதனரா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கார்டு படிக்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு. இல்லப்பா எங்க உறவுக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா இந்த சிக்கல்கள்லாம் நீங்க உங்களால ஒரு மனசு வச்சா தீர்க்க முடியும் இல்லையா? எஸ், கண்டிப்பா. இது ரொம்ப பெருசு மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு இது கார்டு படிக்கும் போது ஏதோ ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் உங்க இருவருக்குள்ளேயும். ஆனா அது எல்லாமே உங்க வாழ்க்கையில ஒரு சமநிலை, ஒரு அமைதியை நீங்க நினைச்சா, உணர்வு பூர்வமா பேசினா சரியாகும் அப்படிங்கிறது போலதான் இருக்கு. எஸ், கண்டிப்பா ஒரு பரஸ்பர மரியாதையோடையும் அன்போடையும் நீங்க உட்கார்ந்து பேசினீங்கன்னா தீர்க்க முடியாத சண்டைகள்னு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது போல இந்த அட்டையை படிக்கும் போது அவ்வளோ ஒரு ஆனந்தமா சந்தோஷமா இருக்கு. சரி, இந்த சண்டைகள் சச்சரவுகள்லாம் போனா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப இன்பம் நிறைஞ்சதா இருக்கும், அமைதியோட இருக்கும். அதே போல நீங்க ஆன்மீக வழிபாதையில இருக்கீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நிலை ஆன்மீகம் சார்ந்து நீங்க போயிட்டே இருப்பீங்க. ஒரு மனக்குழப்பமே இல்லாம தெளிவா இருப்பீங்க. கணவன் மனைவியா இருக்கட்டும், காதலர்களா இருக்கட்டும், உறவுக்குள்ள இருக்கிற புரிதல்கள் மட்டும்தான் உங்களை ஒரு சரியான வழிபாதையில கூட்டிட்டு செல்லும். சரியா? பணம் சார்ந்த, பொருள் சார்ந்த, இல்ல வேற எதுனாலும் ஒரு திருப்தி அளிக்காது. நீங்க ஒரு உறவுல உண்மையா இருக்கீங்க, சரியா இருக்கீங்க அப்படின்னா மத்த எல்லாமே சரியா இருக்கும். உடல் ஆரோக்கியம் சார்ந்து நல்லா இருக்கும், பொருளாதாரம் சார்ந்து நல்லா இருக்கும். அதே இந்த உறவு சார்ந்து ஏதாவது ஒரு சிக்கல் வருந்தது, ஏதாவது ஒரு போலித்தன்மையோட அந்த உறவு இருக்கு அப்படின்னா அங்க நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. ஸோ சிவன் சக்தி கொடுக்கறது உங்களோட உறவை இப்ப இந்த நிமிஷம் இந்த ரீடிங் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பேணி காக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரியா? ஸோ அர்த்தநாரீஸ்வரரை நீங்க வணங்கலாம்.